நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம கிடந்தேன். மஞ்சுநாதன் நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, நான் எந்த பக்கம் பேசணும்? அந்த பக்கம் பேசு. நீங்க வருவீங்களா? நான் ஏன் வர்றேன்? அப்ப ஆடியோக்காரர் வருவாரா? யாரையும் கிளப்ப மாட்டேன். அப்பனே எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்க்கே வழி இல்ல. எங்க அண்ணனுக்கு? உங்க அண்ணனா? ஆமா, பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், நட அண்ணன், அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமன்னா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படினா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேமா? நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. என் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்டமா இருக்க இடத்துக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துடுறான் இருக்கா. ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்லயும் 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. அங்க உட்கார்ந்துருக்காங்களா ஐயா, மீச நல்லா எங்க அப்பா மாதிரி வீரப்பன் மாதிரி வச்சிருக்காரு. எங்க அப்பா மாதிரி. அப்பா நான் பேசுவாங்கப்பா. பேசுவா. எங்க ஐயா மாதிரியே இருக்கிறாங்க. ஐயா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஐயா இருக்காங்க, ஐயா மாதிரி இருக்காங்க. ஐயா நான் பேசுவாங்க. ஐயா சார், என் காலை மட்டும் தொடாத. ஏன் சார்? போன வாரம் தொட்டா ஒரு சொடி செருப்பு காணாம போச்சு. மஞ்சுண்ணா நான் பேசவானே, ஆனா ரவிண்ணா நான் பேசவானே. நான் எதுக்கு எல்லார்கிட்டையும் பேசவான்னு கேட்குறேன் தெரியுமா? வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேசவே மாட்டேன். அப்படி எங்க அப்பா அம்மா என்ன வளர்க்கல. எங்க அப்பா அம்மாவுக்கா ஒரு நல்ல ஜோரா கைத்தட்டல் கொடுங்க சார். உண்மையிலே வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாட்டேன். மாமியால அடிச்சு வரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? சொல்ல வேண்டிய கடமையில. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்ல தான் இருக்காங்க. நம்ம வீடுன்னு சொல்லுங்க. நம்ம வீடு இல்ல, எங்க வீடு. இது மாமியானா கசக்குது, உங்க பெத்த புள்ளனா இனிக்குதோ? என் மாமியா என் மாமனார் தான் இனிக்கணும். எனக்கு இனிச்சு என்ன போகுது? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? துவக்குது. டேங்க உமானத்தா நமக்கு எப்படி நிக்குதுன்றான். அவர் கொடுத்து வச்சவர். உங்களுக்கு என்ன இருக்கு? ஓகே, நான் இப்ப முறைப்படி ஆரம்பிச்சறேன் சார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு தடவை ஜோரா கைதட்டுங்க பாப்பா. கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில இருப்பேன், மஞ்சனா வளையத்துல நடிவா. அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் முறுக்கு கம்பில இல்லைங்கிறான். ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அத 2ஆ கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நிலடான் இருப்பாரு. ஆனா மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு கடை, கோயிலுக்கு போனா செருப்பு கடை, ஹாஸ்பிடல் போனா உறுப்பு கடை, அப்புறம் சாமியாட்ட போனா கற்பு கடை சார். அங்க காணாமனா பேசாம வர வேண்டியானே. ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் மஞ்சண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? இவன்ட்ட போய் கேக்குறடி. நடுவர் அவர்களே சொல்லுமா. நான் என்ன காசுக்காக வாங்காம விட மாட்டேமா. எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த கூடலூர்ல பேச எனக்கு பணமே வேணும். நல்லா ஜோர கைத்தட்டல் கொடுங்கக்கா. சேர்ந்து கொடுங்க. டேய் நம்ம பிரிச்சுக்குறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுறீங்க. அப்படியே கொடுத்தால் வாங்குற மாதிரி வளர்ந்திருக்கேன். அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? சீஸ் முதல்ல போட்டு கேட்டு கவர்ல கரெக்ட்டா கொடுக்குற நடுவர் வந்தாங்களா சார்? மஞ்சுநாதன் உங்களுக்கு என்ன முறை வேணும்? எனக்கு மாப்பிள்ளை. அவர் உங்களுக்கு எப்படி வேணும்? அவர் என்னை மாமான்னு கூப்பிடுவார், நான் மாப்பிள்ளையேன்னு கூப்பிடுவேன். உங்களை வர்ணிச்சு ஏதாவது பேசினாரா? இல்லையே. ஏ மாமா மதுர வீரே, என் மனசு கேத்த சூரே பாடல. பாடல. ஏன் பாடல? எங்க அப்பா வச்சிருக்காரு ஒரு மீச. அப்படி வச்சிருந்தா பாடி இருப்பார். இப்படி வச்சிருந்தா அப்படி பாட முடியும். ஏன் தாடி வச்சிருக்கீங்க? தாடி மீச எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கே. என்ன கேக்குறீங்க நீங்க? சார் ஏன் சார் இது மாதிரி சோகமான தாடி வச்சிருக்கீங்க? தாடி வச்சிருக்கீங்க. காதல் தோல்விமா. காதல் இந்த வயசுல ஏன்? காதல் தோல்வி. என்ன சார் சொல்றீங்க? ஒரு வாரமா நம்மளுக்கு போன் வரவே இல்ல. காதல் தோல்வி. என்ன சார், எங்க இருந்து போன் வரல? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு? அந்த அம்மா மகளுக்கு பிரசவம் ஆயிடுச்சான். யாருக்கு சார்? பேரம் பிறந்திருக்கானா? எனக்கு ஏன்டா வாழ்த்து சொல்றிய? மருமையனுக்கு போய் சொல்லுங்கடா. யாரு மருமை? இப்போ நான் இப்ப என்ன பேச வந்ததே மறந்துச்சு. குழந்தை பார்க்க வரணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்போ நான் கேக்குறேன் சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? பல பிரச்சனை இருக்குமா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கழுத்து வலி. ரவீனாக்கு என்ன பிரச்சனை? கால் வலி. மஞ்சளுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பவித்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து தாய் தான் பேசுறாங்களே. மிஸ்டர் மஞ்சுநாதன் சார், ரொம்ப பூஸ்ட் போட்ட மாதிரி சாப்பிடுறீங்களே, ரொம்ப வெத்தலை பாக்க போட்டு மெல்றீங்களே. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன். கேளுமா. வந்ததுல உங்க தாய் தான் எனக்கு உயிர், எங்க பெத்த தாய் தான் எனக்கு உயிர்னு சொன்னீங்கல்ல. நான் கேக்குறேன், உங்க தாய்
உயிரை இந்த உலகத்துக்கு கொடுத்த நாங்க யாரு? அப்படி கேளுமா. மஞ்சள் கீழே வைக்க சொல்லுங்க சார். அத பேக்க கீழே வையா. கீழே வைங்க. உன்னை தானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பேச்சு பேசுற நான் உன் வாயை பார்த்தல. இவ்வளவு நாடி பேசுறல ஏன் வாயை நீ கீழே வைங்க. என்ன வெத்தலை போடுற? உங்க அம்மா உங்களை பெத்த உங்க அம்மா உங்களுக்கு உயிர்னா உங்க உயிரை 10 மாசம் சுமந்து இந்த உலகத்துக்கு கொடுத்த நாங்க யாரு? நியாயமான கேள்வி. கை தட்டுங்க. உங்க அம்மா உனக்கு உயிர்னா உங்க உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாருன்னு கேக்குற சரியான கேள்விமா. யார் சார்? இப்படித்தாமா கேட்கணும். அப்பதான் உனக்கு ரோசம் வரும். உங்க அம்மா உங்களை கேக்குற சார். உங்க அம்மா உங்களுக்கு ராணினா உங்க அம்மா உங்களுக்கு ராணினா உங்க மனைவி உங்களுக்கு மகாராணி தானே? மகாராணி வச்சு மகாராஜா ஒழுங்கா குடும்பம் பண்ண வேண்டியதானே? எதுக்கு தாடி வளர்த்துட்டு தேவதாச மாதிரி அலையறீங்க? என்னடா சொல்லுங்க சார். 4 நாள் செயின் பண்ண முட்டதுக்கு இது நம்மடா கேப்பிய பட்டிமன்றத்துல வச்சு வந்ததுல இருந்து 50 ரூபாய் சம்பாதிக்கிறவன் பொண்டாட்டி தினம் 9 தடவை காப்பி குடிச்ச கேக்குறீங்க மிஸ்டர் மஞ்சுநாதன். நான் கேக்குறேன் 50 ரூபாய் சம்பாதிக்கிற உனக்குலாம் எதுக்கே கல்யாணம்? எதுக்குடா கல்யாணம்? இனிமேல் பண்ண மாட்டேன். பண்ணுன கல்யாணத்தை என்ன பண்ண சொல்ற? இருக்கும் சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு. அட நிறுத்துறேன். நான் கேக்குறேன் நீ பாடும்போது சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்கம் அம்மா கையில இருக்கே. உன் மகன் பண்ணா உங்க மகன் பண்ணா அதே பாட்டு. இதே பாட்டை உன் மகன் பண்ண என்ன பண்ணுவ? உங்க மகன் உங்க முன்னாடி சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து பண்ண அம்மா அவங்க அம்மா உங்களுக்கு யாரு? நான் கேக்குறேன் சார். இவ்வளவு பேச்சு பேசுறாருல சார். நான் கேக்குறேன் உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா யார் சார்? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மனைவி. மனைவி. அதே மாதிரி உங்க மனைவி உங்களுக்கு யாரு? மனைவி. அப்ப குடும்ப முன்னேற்றத்துக்கு தூணா நிக்கிறது தாயா தாரமா? பாயிண்ட் வச்சு பேசுவாரியா? இப்ப சொல்லுங்க சார். இப்ப நாங்க ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன் பதில் சொல்லுங்க. பெரிய கேள்வி கூட கேளுங்க. என்ன உங்க அம்மா நீங்க உங்க அம்மாவுக்கு யாரு? நான் எங்க அம்மாவுக்கு மக. உங்களுக்கு உங்க அம்மா யாரு? தாய். உங்க பிள்ளைக்கு நீங்க யாரு? தாய். அப்ப தாய் தானே பெருசு. இங்கிட்டு சுத்தினா அங்கிட்டு சுத்துவேன். சரி நான் இப்ப கேக்குறேன் சார். இவ்வளோ கேள்வி கேட்டார்ல வந்தனாலே மஞ்சுநாதன் எல்லா எல்லா ஜீவராசிகளுக்கு தாய் உண்டு பொண்டாட்டி உண்டான்னு கேட்டான். சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். தாய் கணவன் இல்லாம தாய் வருவாங்களா? தாயாகவாங்களா? ஆக முடியாது. அப்ப எல்லா ஜீவராசிக்கும் மனைவி இருந்தா தானே வந்து குழந்தை பிறப்பாங்க. என்ன பேசுறாரு இவரு? அப்படி தெரியாம பேசுறாருமா. இனி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அடுத்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். அவர் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அடுத்து எனக்கு வரேன். அடுத்து என்ன சொன்னாரு? அம்மா தியாகம் பண்ணிருக்காங்களா? அம்மா என்ன தியாகம் பண்ணாங்க சொல்லுங்க. என்ன அம்மா என்ன தியாகம் பண்ணாங்க? உங்க அம்மா உனக்காக தியாகம் பண்ணிருக்கானா? எங்க வாழ்க்கையை எனக்கு தியாகம் பண்ணிருக்கா? என்ன சார் சொல்றீங்க? உன் பொண்டாட்டி தான தியாகம் பண்ணிருக்கா. என்ன தியாகம் பண்ணல? வந்து உட்கார்ந்து இருந்து மாடு மேஞ்ச மாதிரி ஒன்றரை கவுளி வெத்தலை தின்னுருக்க. ஒன்னெல்லாம் தியாகமா? தியாகம் இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணதே மிகப்பெரிய தியாகம் சார். அந்த ரூம்ல பக்கத்து ரூம்ல கொரட்டை விட்டா 1ஆம் நம்பர்ல கொரட்டை விட்டா 2ஆம் நம்பர்ல டிஸ்டர்ப் ஆகுது சார். அடையாமா 4ஆம் நம்பர்ல தூங்க முடியலமா? நினைச்சு பாருங்க சார். எங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கோம். உங்க அம்மா தியாகம் பண்ணத பேசுறீங்க. நாங்க தியாகம் பண்ணத நீங்க பேச வேண்டியதானே? உனக்கு ஏன் ஆம்பளை பிள்ளை மட்டும் பொறுத்து பொம்பளை பிள்ளை பிறக்கல? ஏன் புண்ணியம் பண்ணாத பொம்பளை பிள்ளை பிறக்க இவனுக்கு எப்படி பிறக்கும்? ஒரு நிமிஷம். சந்தடி சாக்கல ஏதோ வேலையை காட்டுற. உனக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு 2 பொம்பளை பிள்ளை. அதான் இந்த வேலையை காட்டுற. ஆம்பளை பிள்ளை பிறக்காத வயிற்றுச்சல்ல பேசிக்கிட்டு. அவங்க தம்பிக்கு இப்ப பிள்ளை பிறந்திருக்கு சார். நீங்க கூட போனீங்கல என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளை. ஏன் அவங்களுக்கு பிறக்கல? ஆஸ்தியா ஆள்றதுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்து. அப்படி கிடையாது. ஆஸ்தி அப்படியே ஆள். நீ இப்படி நைட் பூரா கத்தி வண்டியா கொடுத்துட்டு போக வேண்டியதா? மருமையனுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதா? நீ ஏன் இந்த வம்புல இருக்கிற? அக்கா நிறைய பெண் பிள்ளைங்க பெத்தவங்களா இருக்கீங்க சார். நிறைய பெண் பிள்ளை பெத்தவங்களா இருக்கீங்க. உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களுக்கு முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது. 3 வேளை சாப்பாடு பெத்த பொம்பளை பிள்ளை போடும். நல்லா ஜோர கை தட்டு கொடுங்க சார். பொம்பளை பிள்ளை பெத்தவங்க 3 வேளை சாப்பாடு பெத்த பொம்பளை பிள்ளை போடும். ஆமா. அப்ப அத்தாவுக்கு மாமா மாமியால தெருவுல விட்டுரும். அதான் பிரச்சனையே போங்க. அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு இங்க பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் வர்ற பொண்டாட்டி கேக்குறாள கல்யாணத்துக்கு முன்னாடி கார் இருக்கா, பங்களா இருக்கா, காடு இருக்குதா, தோப்பு இருக்கா, தொரவு இருக்கான்னு கேக்குறேன்னு சொல்றீங்களே. சாதாரண ஒரு தூக்குனாங்குருவி கூட ஒரு கூடு கட்டினா, ஒரு ஆம்பளை தூக்குனாங்குருவி கூடு கட்டினா பெண் தூக்குனாங்குருவி அந்த ஜோடியை செலக்ட் பண்ணணும்னா நல்லா வீடு கட்டின தூக்குனாங்குருவியை பார்த்து தான் பொம்பளை தூக்குனாங்குருவி கல்யாணம் பண்ணிக்குது. குருவிக்கு அந்த நிலைமை, அந்த பறவைக்கு என்ன நிலைமை சார்? உண்மைமா இந்த கேள்வி இவ்வளவு கேட்குறிய. இப்படிலாம் நீங்க கேட்பான்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி தலைப்பே அவன் வைக்க மாட்டாங்க. என்ன குடும்பம் இருக்கா, நீ யாருக்கு சம்பாதிக்கிற அப்படின்னு அங்கே போய் கேட்க முடியுமா? அதெல்லாம் நான் அந்த தலைப்பை வைக்கிறது இல்லை. என்ன வைக்கிறது? சும்மா தான் திசை பாதிங்க. நான் இப்ப நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்க. நீ கேளுமா சார். மாமி யார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படி
பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். நாத்தனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். இந்த 3 நாரும் மணக்கணும்னா மருமகங்கிற பூ வரும். தட்டுக்க கைய பெண்கள்லாம் தாரம்ல. இவ்வளவு கேக்குறா இல்ல? நீ இவ்வளவு கேக்குறா இல்ல? நீ என்னைக்காவது உன் மாமியாவை பார்த்து அத்தேன்னு கூப்பிட்டுருக்கியா? உன் மாமனாரை பார்த்து மாமான்னு கூப்பிட்டுருக்கியா? உங்க அப்பா உங்க அம்மான்னு எங்களை ஏளனத்தான படுத்துற. அப்படி பிரிச்சு பேசுற ஆட்கள் நாங்கல்ல சார். இந்த காலத்துல வந்த மருமகள் நாங்கெல்லாம் மாமியாரை பார்த்து அத்தை அப்படி கூப்பிடுறது கிடையாது. அம்மா. மாமியாவை பார்த்து அம்மா. மாமனாரை பார்த்து மாமான்னு கூப்பிடுறதுல சார். அப்பா அப்படி பண்பாடு தெரிஞ்ச மருமகள் சார் நானு. அப்படியா? ஆமா சார். மாமியாவை பார்த்து அம்மா, மாமனாரை பார்த்து அப்பா, அப்போ உன் புருஷனை பார்த்து அண்ணே, உன் நங்கையை பார்த்து தங்கச்சி நான் கூப்பிடுவேன் சார். அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒவ்வொரு மனைவிங்கிற தாரமும் பூ மாதிரி. நாங்க அள்ளி பூகாகிறதும் அரளி பூகாகிறதும் கட்டின புருஷன் உங்க கையில இருக்கு. அது உண்மைதான். உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கிய. எங்க வீட்டுல வந்ததுக்கு தான் அரளி பூவா மாறிடுறீங்க. இப்படி எல்லாம் வாய் அடிச்சுக்கிட்டே இருந்தா அரளி விதையை தான் அரைச்சு கொடுக்கணும். நாளா நீ கூடு. அரளி விதையை அரைச்சு எங்க 3 பேருக்குமே கூடு. கொடுக்கறேன் சார். 4 பேருக்குமே கூடு. வேணாம்னு சொல்லல. எங்க அண்ணனை சேர்த்துக்க. அவனுக்கும் கொடுப்பான். ஒண்ணே ஒண்ணு கண்டிஷன். என்னது? அரளி விதையை அரைச்சு கொடு, நாங்க சாப்பிடுறோம். இப்ப சாம்பார் வைக்கிற உப்பு இருக்கல எப்படி பாப்ப? கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். ரைட். கறி குழம்பு வைக்கிற எப்படி டேஸ்ட் பாப்ப? கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். அதே மாதிரி அரளி விதையை அரைச்சு டேஸ்ட் பார்த்துட்டு எங்கள்கிட்ட கொடு, நாங்க சாப்பிடுறோம். என்னண்ணே நான் சொல்றது நியாயம் தானே? வந்ததுல என்னண்ணே நீங்களும் இது மாதிரி பேசுறீங்க? நியாயம் தானே நான் பேசுறது? சார் இதெல்லாம் நியாயம் கிடையாது, அநியாயம். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரையும் தான் ஒவ்வொரு ஆணும் சந்தோஷமா வாழ முடியும். 3 பேரையும் திட்டவும் தேடவும் ஆளுலாம் எப்படி இருப்பீங்க? சிஎம்ல அந்த அண்ணன் ஒரு ரூம் வாங்கி நாங்க ஜாலியா தூங்கிட்டு போவோம். காலையில எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க ரூம்? நாங்க எங்க வேணாலும் பஸ் ஸ்டாண்ட் கூட தூங்குவோம். பஸ் ஸ்டாண்ட்ல தான் இடி கிடக்க போறீங்க. நாங்க ஏன் வள்ளுவர் இருக்கு கரூர்ல. நான் கேக்குறேன் சார். மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்றீங்க? நாங்க இன்னுமே பண்ணலன்ட்டமே. நான் தான் கேக்குறேன் சார். இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல, இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். இப்ப பாருங்க, அந்த மீசக்காரன் வீட்ல சாப்பிட்டுட்டு கூட கேள்வி கேட்பேன். நான் ஐயாவை எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். யாரு? பாத்துக்கறி. பாத்துக்கறி நைட் நம்மள கூட்டி அந்தறல முத்தையாவா குடுப்பீங்க. நான் இப்ப கேக்குறேன், தருதலையை தரமாக்குறது யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவலைக்கிறது யாரு? மனைவி. ஹாட்டாகல கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவை ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. மனைவிங்கிற உறவு தட்டுக்க கைய பெண்கள், ஆண்கள கை தட்டு. மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவனை குடியார பயலாக்குனது யார்? அதே மனைவி. சும்மா இருந்தவனை பஸ் ஸ்டாண்ட் பிச்சுக்கு தெரிய விட்டது யார்? அதே மனைவி. மனைவி மனைவி. எங்க ஆண்கள கை தட்ட சொல்லுங்க பாப்போம். ஏய் நீ கெஞ்சணுமா? நான் கெஞ்ச வேணாம் சார். எங்க உங்க பெண்களை கடத்து. இந்த ஊர்ல இருக்கிற பெண்களா சாதா பெண்கள்ல சார். சாதம் அடித்த பெண்கள் வாழ்ந்தது ஒரு காலம், சரித்திரம் படைக்கும் பெண்கள் வாழ்ந்தது கூடலூர்ல. தட்டுக்க கைய பெண்களா? சரி பாத்தீங்க. பெண்கள் தட்டிட்டாங்கல்ல, தட்ட சொல்லுங்க ஐயா. தட்ட சொல்லி நீ தட்ட சொல். பெண்கள் இன்னொரு தட்ட சொல். அக்கா பாத்தீங்கல? என் பாசத்துக்குரிய உறவுக்கார ஆண்களே, கை தட்டுங்க. கை தட்டுங்க. நீங்க தட்டுங்க, நம்ம பாத்துக்குவோம். பாத்தியா? தட்டுனாங்க இல்ல. அதெல்லாம் தட்டுவாங்க. ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது. நாங்க அப்படி இல்ல. இப்ப லேசா தட்ட ஆரம்பிச்சோம்னா பட்டிமன்றம் முடியிற வரையும் தட்டுவோம். அந்த கம்பெனி அப்படி இல்ல. கொஞ்ச நேரம் தட்டிவிட்டு வாடி போவ நேராச்சுன்னு கூட்டிட்டு போயிருவாங்க. நாங்க கடைசியில கம்பெனி முடிச்சுட்டு போறோம். அப்பெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு குடும்பம் ஏழையா கடங்காரனா ஏன் தெரியுமா ஒவ்வொரு புருஷன் ஆவறான்? ஏன் தெரியுங்களா? கடங்காரனா யார் சார் ஆவாங்க? கடன் வாங்குறவன் தான் கடங்காரனாமா? பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் கடன் வாங்குறேன்னு சொன்னார். தப்பு சார். எந்த குடும்பத்துல மனைவி அழறாலோ, எந்த குடும்பத்துல மனைவி சிரிக்கலையோ, அந்த குடும்பம் ஒரு பொழுது விளங்காது. அப்ப சிரிக்க வைக்கணும் மனைவியே. மனைவியை அப்ப சந்தோஷமா வச்சிருக்கணும். அடையாமா அழ வைக்க கூடாது. நீ சிரிக்க வைக்கணும்னு சொன்னி இல்ல? ஆமா. இப்ப நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு. போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் 3 மணிக்கு போயிட்டேன். காலிங் பெல் அடிச்சேன், கதவை திறந்தா. பாவம் தூக்கத்துல வந்து திறக்கிறாளே, சிரிச்சு வைப்போம்னு அவள் கதவை திறந்த உடனே அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குன்னு போய் படுத்துட்டான். மறுநாள் அதே டயத்துக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறேன். காலிங் பெல் அடித்தேன், கதவை திறந்தா. இவன் சிரிச்சா திட்டாளே, சிரிக்கப்படாதுன்னு இப்படியே இருந்தேன். என்னையை பார்த்தா சிரிப்பியா, இந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். விடிய காலம் 3 மணிக்கு எவ்வளோ கதை திறந்து வச்சுக்க அவளை பார்த்து சிரிக்கிறதுக்கு? உங்களை புரிஞ்சுக்கிட்டாவில நாங்கள் சிரிக்கிறதுக்கு. சார் அப்பெல்லாம் தயவு செய்ய சொல்லாதீங்க. இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க சார். பீர் அடிக்க வாடானா வருவான், பீரோ தூக்க வருவானா சார்? பீரோக்குள்ள பீர் இருக்குன்னா வருவான். இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க சார். முதுமையின் தேவைக்கு துணைவி மட்டும் தானே சார் கூட வருவாங்க. ஒரு புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் மட்டும் தான் சார் முடங்கி போவாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒட்டுமொத்த குடும்பமே முடங்கி போயிடுமே சார். அப்படிப்பட்ட தாரம் தானே சார் வீட்டுக்கு தூணு. நினைச்சு பாருங்க சார். எதுக்கு வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும்னு ஏன் கேக்குறாங்க?
ஏன் கேக்குறீங்க? ஏன் கேக்குறோம்? என்ன இருட்டுல இருந்தீங்க? இல்ல. விளக்கு வாங்க வழி இல்லாம இருந்தீங்களா? இல்ல. எதுக்கு நாங்க மகாலட்சுமி விளக்க எடுத்துட்டு வந்தோனே நாங்க குத்து விளக்க ஏத்தி வைக்கிறோம். நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்க வாழ்க்கையே இயேசுநாதருக்கு இருக்கிற ஒளிவட்ட மாதிரி பிரகாசமாகுது. ஓஹோ. அப்பதான் நாங்க வரும்போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகா, எங்கள் நினைவில் எங்கும் இல்லை தேய்பிறை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நினைவில் எங்கும் இல்லை தேய்பிறை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் பின்னாலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. ஒவ்வொரு பெண்ணும் சார் இந்த பூமியில பிறந்து ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையை வெறுக்க எங்கள்கிட்ட 1000 காரணம் இருக்கு சார். இவனோட வாழ்றதெல்லாம் ட்ரெயின்ல விழுந்து சாகணும்னு நினைப்போம். மஞ்சுநாத அண்ணன் கூட வாழ்றதெல்லாம் தூக்க மாட்டிட்டு சாவலான்னு கூட நினைப்போம். ஆனா ஒவ்வொரு பெண்ணும் இந்த பூமியில வாழ காரணம் என்ன தெரியுங்களா? பூவோட வாடனா போதையோட வரோம் சார். ரெண்டு வாசனை தானே வரும் வரும். அப்படி இருந்தாலும் ஏன் சார் வாழ்றோம்? வாழ்க்கை வெறுக்க எங்கள்கிட்ட 1000 காரணம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தாரமும் நாங்க வாழ காரணம் என்ன தெரியுமா? நாங்க பெத்த 2 புள்ளதான் சார் காரணம். இது உண்மைங்க. எங்க ஊர்ல ஒரு அம்மா 6 வருஷமா அழுவுது. நான் எப்பவா சத்திரப்பட்டா உங்களுக்காக தான் உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி அழுதுச்சு. அதுக்கப்புறம் 2 புள்ள பிறந்திருக்கும். என்னமா கிட்ட மேல உள்ளவங்க கொடுக்குறான், நம்ம கையில என்ன இருக்கு சார்? தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. தாயை ஒண்ணு நான் குறை சொல்ல சார். நானும் ஒரு தாய்க்கு பிறந்த பெண் தான். என்னடா நாங்க என்னமோ இது என்னமோ இரவல் வாங்கிட்டு வந்தது நினைச்சோம். நான் அதை குறை சொல்ல வரல. தாரை என்னத்து பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்கேன். நாங்க குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தை பிரிக்கிறோம்னு சொன்னார். நான் கேக்குறேன் சார், செல்வியா இருந்த கௌதமிய திருமதி செல்வியா திருமதியா ஆக்குனது பிரிச்சது யாரு? கல்யாணம் புருஷன் வீடு. அப்போ எங்க இனிஷியல் நாகராஜ் மகளா இருந்த என்ன முத்து மனைவியா ஆக்குனது பிரிச்சது யாரு? ஐயர். ஐயர் இல்ல, புருஷன். புருஷன் வீடு. எங்க இனிஷியல மாத்தி பிரிச்சது யாரு? புருஷன். எங்க ஆதார் கார்டு அட்ரஸ் பிரிச்சது யாரு? புருஷன். புருஷன். இப்படி ஒவ்வொன்னா அக்கக்கா பிரிச்சு நாங்க வளர்த்த நாயை கூட விட்டுட்டு பிரிச்சது நாயகனோட வந்தது யார் சார்? நீங்க தான். நாங்க தானே பிரிச்சது. நீங்க பாதிக்கப்பட்டது நாங்க சார். அருமையா கேக்குது பாரு. எங்க அப்பா இன்சில பிரிச்சீங்க. என் ரேஷன் கார்டுல அங்க இருந்து இங்க தூக்கிட்டு வந்தேன். ஆமா. ஆதார் கார்டு அட்ரஸ் மாத்தினேன். நாயை கூட சார். நாயை கூட விட்டுட்டு என்னை மட்டும் கூட்டி நாயை பின்னாடி எதுக்கு சார் வந்தோம்? இப்ப இங்க தான் அவ்வளவு பிரிச்சதே அவங்க தான் சார். எங்களை பிரிச்ச ஏன் சார் சொல்றீங்க எப்ப பார்த்தாலும்? ஏமா உங்களுக்கு சுய புத்தி இல்ல? அவன் தான் பிரிச்சான், நீ ஏன் வந்த? சரி, இப்ப இதுக்கு தான் நான் கேட்டேன். எனக்கு சுய புத்தி இல்லல்ல? உங்க 3 பேருக்கு நல்ல சுய புத்தி இருக்கு. எத்தனை அறிவு இருக்கு? எத்தனை அறிவு இருக்கு? மனுஷனுக்கு 6 அறிவு. 6 அறிவு புதுசா இருக்கு. நான் கேக்குறேன், முதல் இரவு அன்னைக்கு எல்லா மனைவி புருஷன்ட்ட என்ன சொல்றோம்? அவன் கூட சேராத கேக்குறீங்களா? கேட்கல. சிகரெட் அடிக்காத கேக்குறீங்களா? தண்ணி அடிக்காத கேக்குறீங்களா? இதெல்லாம் கேட்காத நீங்க உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்துரு தண்ணி கொடுத்துறோன்னு சொன்னோனே நாய் மாதிரி ஏன் பின்னால வரீங்க? இப்ப உங்களுக்கு சுய புத்தி இல்லையா? நல்லா கைது இருக்குக்கா பெண்கள். இப்ப சுய புத்தி எங்க போச்சு? எங்களுக்கு தான் புத்தி இல்ல, உங்களுக்கு புத்தி இருக்குல்ல. நீங்க சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க சார். நீங்க கிளப்பி விட்டு போயிட்டா நான் சரிப்படி வாங்கி கிடக்குறேன். தண்ணி அடிக்காதன்னு எங்க நின்று சொல்ற? வீட்டு வாசல் என்று சொல்ற. சிகரெட்டு குடிக்காதுன்னு எங்கே நின்று சொல்கிற? வீட்டு வாசல் நின்று சொல்கிற. அவங்க கூட சேராதுன்னு எங்கே நின்று சொல்கிற? வீட்டு வாசல் நின்று சொல்கிற. உங்கள் அப்பா தலை விட்டுட்டு வா தண்ணி கொடுத்துருப்போம்னு எங்கே நின்றுக்கிட்டு சொல்கிற? பெட்ரூமில் நின்றுக்கிட்டு சொல்கிற. சொல்கிற இடத்த பொறுத்து தான் பொருள் மாறும். அப்பதான் உங்களை தனியாக பார்க்க முடியும், அதனால சொல்கிறோம். நான் கேட்குறேன் சார், எல்லா மாமியாருக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய எதிரி கிடையாது. என் மாமியாவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் இல்லைன்னு சொல்லுவேன் நான் எந்த மேடையில. என் மாமியாவை எனக்கு பிடிக்கலன்னு வச்சுப்போ. இப்போ ஏன் பிடிக்கும்னா? சரி பிடிக்கும், தாண்ட விரும்பலன்னு வச்சுப்போ. உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சா தாண்டு. சரி சார் இருங்க சார், எனக்கு உன் மாமியா பிடிக்கும்னா இல்லை தாண்டு. அப்படிலாம் இங்க பொய் சத்தியெல்லாம் சொல்லறதுக்கு நான் ஆள் கிடையாது. ரைட் வந்துருச்சா இப்போ உண்மை? என் மாமியாவை எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுப்போ சார். உங்க மாமியா உங்களுக்கு பிடிக்கும்ல, நீங்க தாண்டுங்க. உங்க மாமியாவை பிடிக்கும்னு நீங்க தாண்டறீங்களா? அவன் திறமையான ஆளு. தாண்டுனா பழிச்சிரும்னு ரிட்டன் வந்துட்டான். கவனிச்சீங்களா நீங்க? அவன் எவ்வளவு பெரிய டெக்னிக்னு எனக்கு தான் தெரியும் சார். அவங்க மக
மாமியாரோட மக தனி கொடுத்துரும் போனா கெட்டிக்காரியாம். அவங்க மகனை அழைச்சிட்டு நான் தனி கொடுத்துரும் போனா நான் கெட்டு கொடுமைக்காரி. என்ன நியாயம்? இந்த சுயநல புடிச்சவங்க யார் தெரியுமா? இந்த மாமியார் தான். மாமியார் ஏன் தெரியுமா? அவங்க புருஷனும் அவங்க பேச்ச கேட்கணுமா, ஏன் புருஷனும் அவங்க பேச்ச கேட்கணுமா, நான் பெத்த புள்ள கூட அவங்க பேச்ச கேட்கணுமா. அப்போ நான் குடும்பம் பண்ண வந்தேனா இல்ல உங்க வீட்டுக்கு மாடு மேய்க்க வந்தேனா? அப்படி கேளு. சொல்லுங்க சார். நல்லா கேக்குது. ஏன் புருஷனும் ஓம் பேச்ச கேட்கணும், ஓம் புருஷனும் ஓம் பேச்ச கேட்கணும், ஏன் பிள்ளையும் ஓம் பேச்ச கேட்கணும். ஏன் பேச்ச யாரு கேட்பான்னு கேட்கிறேன். நியாயமான கேள்வி. அப்படி கேளுமா. வாழணும் இப்படி வாழணுமா சார்? பொண்டாட்டி கேக்குறா. அப்படி வாழணும் இப்படி வாழணும் நாங்க கேட்கல. உன்னோட எப்பவும் வாழணும் தான் சொல்றோம். செய்றீங்களா? செய்றியா நீ? நான் கேக்குறேன் சார். நிறைய ஆண்கள் இருக்கீங்க சார். மனைவியோட அருமைக்காக ஒரு விஷயம் நான் கேக்குறேன். எல்லா ஆண்களும் வெறும் இட்லியை சாப்பிடுங்க, சுவையா இருக்குமா? இருக்காது. இருக்குமா மஞ்சனாதனா? இருக்காது. சட்னியை தொட்டதான் இட்லியை சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷன் மாதிரி, சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. எப்படி இட்லிக்கு சட்னி சுவை சேர்க்கிறதோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவை சேர்க்கிறது சட்னிங்கிற தாரம் தட்டுக்க கை பெண்கள்லாம். பாத்தியாடா? இப்படி எக்ஸாம்பிள் பண்ணி பேசணும். ஆயா வரை கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயா தட்டுறாங்கன்னு அர்த்தம். இந்த அம்மா சொல்லுது புருஷங்கிறது இட்லி மாதிரி, பொண்டாட்டிங்கிறது சட்னி மாதிரி. வெறும் இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது, சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும். இட்லி புருஷன், சட்னி பொண்டாட்டி. அதாண்டா மாப்பிள்ளை சட்னி ஊசி போயிருது. ஆனா எங்க வீட்டுல நான் ஒரு சட்னி தான் வைக்கிறேன். எங்க வீட்டுக்கார் ஒரு சட்னி தான் சாப்பிடுறார். அவனை கேட்கணும். கேட்டு பாருங்க, சொல்லுவார். போன் பாத்து குழம்பு ஊத்திருந்தாலும் ஊத்திருப்பான், கவனமா பாரு. எங்க வீட்டுக்காருக்கு இப்ப நம்பர் தெரியல உங்களுக்கு, போன் போட்டு கேளுங்க. தம்பி முத்து, நிம்மதியா இருக்கீங்களா? ஒரு கேள்வி கேளுங்க. 13 வருஷம் ஆகுது சார். நம்பர் வேணா யூடியூப்ல இருக்கு, போன் பண்ணி எல்லாரும் கேளுங்க. நிம்மதியா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா நிம்மதியா இருக்கேன் சார் சொல்லுவார். உடனே வா முடிச்சிருப்பார். நிம்மதியா இருக்கியாப்பா? இருப்பான் எல்லாமே எப்படி இருப்பான். அதான் சார் அவன் நிம்மதியா இல்லாம எப்படி இருப்பான்? 13 வருஷம் காதல் சார். காதல்ல அவன் ஒண்ணு அனுப்பிட்டான், நிம்மதியா கோட்டை போட்டு குப்புறப்பட்டு தூங்குவான். அவன் நிம்மதியா தான் இருப்பான். இமிஜா அனுபவிக்கிறோம் நாங்க சார். தாராபுரம் பஸ் ஏத்தி விடும்போது கூட சந்தோஷமா டாடா காட்டின மனுஷன் சார். டாடா காட்டிருப்பான். ஆமா சார். நீ கிளம்பிட்டாயில விட்டு இப்ப கூட ரிசீவ் பண்றதுக்கு டக்குன்னு ஓடி வருவார் சார். நீ போகும்போது வரவே இருப்பான். ஏன் 10,000 ஓவா கொண்டு வர இல்ல சார்? அவன் நிம்மதியா இருப்பான். அப்பெல்லாம் நினைக்காதீங்க சார். தாயை விட தாரை ஏன் தெரியுமா பெஸ்ட்னு சொல்றேன். இப்போ எல்லா ஆண்களும் ஒரு கற்பனையா ஒரு விஷயம் சொல்லவா, புருஷங்கிறது ஒரு படகு மாதிரி. அந்த படகை நடுக்கடலையே ஆத்துலயே கொண்டு போடுங்களேன், எப்படி இருக்கும்? அப்படியே தத்தளிச்சு நிக்கும். கரை சேருமா? சேராது. அந்த புருஷங்கிற படகை மனைவிங்கிற துடுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆத்துல இருந்து கரை சேர்க்க முடியும், உங்க வாழ்க்கையில இருந்து கரை சேர்க்க முடியும். ஜோரா கை தட்டுங்க பெண்கள்லாம். உண்மையிலே பாருங்க சார். கணவன் என்பவன் படகு, அந்த துடுப்பு தான் மனைவி. பாத்தியாடா? நானே கூட ஒரு படகு பார்த்தேன்டா. ஒரு ஆள் ரெட்டை துடுப்பு போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தான். 3வது 6 துடுப்பு வச்சிருக்கான். என்னன்னு கேட்டேன், இது 2 ஆத்துல அடிச்சாலும் பெருந்துடுப்பு வச்சிருப்பேன், அதை வச்சு கரை சேர்ந்துருவேங்கிறான். சார் எவ்வளவுதான் நீங்க நகைச்சுவைக்காக 1000 விஷயங்கள் சொன்னாலும் மனைவிங்கிற வாழ்க்கை, மனைவியோட வாழ்ற வாழ்க்கை எப்படி தெரியுமா? நைட்டு நீங்க எல்லாம் கட்டல்ல எல்லா ஆண்களும் தூங்கும் பொழுது மேல ஒண்ணு ஓடுமே, இதுக்கு பேர் என்ன? பல கனவு ஓடும். கனவு கிடையாது சார், தூங்கும் பொழுது ஓடுமே ஃபேன். அந்த ஃபேன் யார் தெரியுமா? அதான் மனைவி சார். ஓஹோ. அந்த ஃபேன்ங்கிற மனைவி ஓடுற வரையும் தான் எல்லா புருஷனுடைய வாழ்க்கையும் குள்ளு 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 குள்ளுன்னு இருக்கும். ஓடுற ஃபேன் மட்டும் நின்னுட்டும் உங்க வாழ்க்கையை புளிங்கிடும் தெரியுங்களா? நினைச்சு பாருங்க சார். மேல ஓடுற ஃபேன் தான் மனைவி. அது ஓடுற வரைக்கும் தான் எங்களுக்கு குளு குளுன்னு இருக்கு வாழ்க்கை, இல்லைன்னா புளிங்கிடும். சுவிட்சு தான் புருஷன் தெரிஞ்சுக்க. சுவிட்சு போட்டால் தான் ஃபேனே ஓடும். அந்த ஃபேனில் இருக்கிற கண்டென்சரு அதான் உன் மாமியா கண்ட்ரோல் பண்ணுறது. உள்ள பேரிங்கி தான் உன் மாமனார். 3 ரெக்கை தான் உன் புள்ள தெரிஞ்சுக்க. அதான்டா ரெகுலேட்டரு. அது இருந்தா குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. பேச்சு துணைக்கு புருஷனுக்கு 1000 பேர் வருவாங்க சார். புலம்பி தீக்க மனைவி மட்டும்தான் சார். அப்ப புலம்பி மட்டும்தானமா தீக்குறா? அப்பெல்லாம் நினைக்காதீங்க. உங்க வீட்டுல வந்து அண்ணி என்ன சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஆமா. உங்க மனைவி உங்க அம்மா கூட சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாதிரி நடிப்போம். ஒவ்வொரு மருமகளும் உங்க வீட்டுல எப்படி நம்ம வாழ்றோம்? தொட்டில உள்ள மீன் மாதிரி வாழ்றோம். உண்மைதான். நாங்க அல்றதும் யாருக்கும் தெரியாது,
சிரிக்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனா வலிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு வாழ்றோம் தெரியுமா உங்களுக்கு? உண்மையிலே எவ்வளவு யோசிச்சு சொல்றாங்க பாருங்க. படிச்ச படிப்பு அப்படி. தொட்டில உள்ள மீன் மாதிரி வாழ்றீங்க. ஆமா, அழுகிறதும் தெரியாது, சிரிக்கிறதும் தெரியாது. உண்மையிலே தொட்டில உள்ள மீன் மாதிரி தான் வாழ்றீங்க. உள்ள என்ன மீன் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல. சிலர் கெளுத்தி மீனா குத்துறா, சிலர் வாழை மீனா அடிக்கிறா, சிலர் விரா மீனா முழுங்குறா. உங்க வீட்ல என்ன மீன்? என் பொண்டாட்டி ஆறா மீன் வலிக்கிட்டே போய்கிட்டு இருப்பா. ஆனா அந்த மீன் கூட தானே சார் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. விதி அது. விதி எல்லாம் கிடையாது சார், அதுதான் வாழ்க்கை சார். சகிச்சுக்கிட்டு வாழக்கூடாது சார், ரசிச்சுக்கிட்டு வாழணும். எங்கே ரசிச்சுக்கிட்டு வாழ்றது? விதியேன்னு வாழக்கூடாது சார், விருப்பத்தோட வாழணும் சார். ஏன் விதியேன்னு வாழணும்? விதியேன்னு வாழ்ந்தா அது வாழ்க்கை கிடையாது, விருப்பத்தோட வாழணும். 1330 குறளை எழுதின வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது வாசகிங்கிறவருடைய மனைவி. கல்யாணம் ஆயிடுச்சு. அர்ச்சந்திரன் போய் பேச அந்த காரணம் என்ன? துருவி துருவி கேள்வி கேட்காத ஒரு மனைவி. ஏன் சார் அவ்வளவு தூரம் போயிட்டு மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கலக்குன்னு கலக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மனைவி இல்லைன்னு சொல்லுங்க. உண்மையிலே சில விஷயங்களை மேடையில் நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இன்னைக்கு ஒத்துக்கணும். இன்னைக்கு நான் லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான். உண்மையை ஒத்துக்கிறேன். இத்தனை பெண்கள் இருக்கீங்க, ஆலயத்துக்கு பக்கத்துல இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான். நான் இல்லேன்னு சொல்ல விரும்பல. என் மனைவி வர முன்னாடி நாங்கள் கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 வீடும் போயிடுச்சு சார். இந்த 2 வீடும் வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டேன்னு வச்சுருக்காங்க, அதனால் விட்டு வச்சுருக்கா. மொத்தம் 70 ஏக்கர் சொத்து எங்கள் அப்பா எங்கள் ஊர் நாட்டாம 60 போச்சு. இப்போ 10 ஏக்கரோட வெத்தாமையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா சார். எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி கூட தானே சார் வாழ்றீங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் தானே மம்புட்டு போச்சு. சரி, இவ்வளவு பேசுறீங்களா? உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி டேய் வேணும்டா. நீ என்ன வேணாம் சொல்ற? மஞ்சுநாதன் சார், உங்களுக்கு மனைவி வேணுமானாமா? அண்ணா ரவீனா உங்களுக்கு மனைவி, அண்ணா உங்களுக்குனா? அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா? டேய் ஒழுங்கா உட்காரு, உனக்கு ஒண்ணுதான். யாராவது இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிற ஆண்கள் கணவன்மார்கள் இருந்தீங்கன்னா மனைவி வேணான்னு சொல்றவங்க இருந்தா கை தூக்குங்க சார். என் வளைகாப்புக்கு போட்ட 4 பவுன் வளையல கூட நான் கொடுத்துட்டு போறேன் சார். யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? காதலிக்க பெண் வேண்டும், கட்டி இணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபோல் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. அந்த மனைவியோட வாழணும் சார். நான் கேக்குறேன், புருஷனா யாரு சார்? புருஷனா தாலி கட்டியவன். உண்மையான புருஷனா? நான் தான். நல்ல புருஷனா? இவன் தான். அவன் ரொம்ப நல்ல புருஷன் சார். புருஷனா யார் நான் சொல்றேன் சார். உடன் இருப்பவரோ உணவு கொடுக்கறவங்க உடை வாங்கி தரவங்களாம் புருஷன் இல்ல சார். நல்ல மனைவியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையான புருஷன் சார். உணர்வுகளை புரிஞ்சுக்கிறீங்களா? அழகான ஆண் எங்களுக்கு புருஷனா வேணாம் சார். அழ வைக்காத ஆண் தான் சார் புருஷனா வேணும். புருஷன் எங்களை அடிச்சா வலிக்காது சார், நடிச்சா தானே சார் வலிக்குது. பாசமான புருஷன் தான் வேணும், பணக்கார புருஷன் எங்களுக்கு வேணாம் சார். அததான் சொல்றேன். உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகளை நான் இளவரசியாகத்தான் பார்ப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கள்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க உண்மையான ஜோர கை தருங்க. பெண்கள்லாம் இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இளவங்கத்த கிளியை ஆக்குறீங்க? நீங்க இளவரசியா வாழ்ந்தவர்கள் அங்கே வாழ வேண்டியது, நீங்க எதற்காக வந்தீர்கள்? எங்க அம்மா பாழுங்கணத்துல விழுனாலதான் சார் விழறோம். எங்க வீட்டு கணத்துல வந்து விழுந்துட்டீங்களே சார். ஒரே ஒரு விஷயம் தான், ரத்தம் ஓடும் போது மனைவியோட அருமை தெரியாது சார். ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துல தான் மனைவியோட அருமை தெரியும் சார். இப்போ யூடியூப்ல ட்ரெண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 1120 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு மகாராஷ்டிராவில் எல்லாரும் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. நகைக்கடைக்கு தம் மனைவி, வயதான தம்பதியர்கள், நல்ல வயசானவங்க, தாத்தா பாட்டியா இருக்கும்போது மனைவியை கையை பிடிச்சி இழுத்துட்டு நகைக்கடவுல போவாங்க. போகும்பொழுது அங்கே நகைக்கடையில் வேலை செஞ்ச வாட்ச்மேன்லாம் பிச்சை எடுக்க வராங்கன்னு சொல்லி போன்னு சொல்லிடுவாங்க. அதை யூடியூப், அதாவது அந்த கேமராவில் பார்த்துருந்த ஓனர் பார்த்துட்டு அந்த 2 வயதான தம்பதியர்கள் உள்ள கூப்பிட்டு 20 ரூபாய் பணத்தை மட்டும் கையில் வாங்கிட்டு தங்கத்தையும் அந்த மனைவிக்காக ஒரு செயின் எடுத்திருப்பாரு அந்த தாத்தா. அந்த தங்கத்துக்கு பதிலாக தாலியும் அந்த செயினையும் அந்த ஓனர் கொடுக்குறாங்கன்னா அந்த உண்மையான தம்பதியருக்கும் காதலுக்கும் கிடைச்ச வெகுமதி இல்லையா சார்? இன்னைக்கு நாட்டில் நடந்துட்டு இருக்குல்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன் சார். இந்த பூமியே ஒரு வாடகை வீடு சார். இந்த பூமியே 3 விஷயத்தை மையம் கொண்டது. ஒன்று படைத்தல், ஒன்று காத்தல், ஒன்று அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? அறிவு வேணும்.
அறிவு யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருகிட்ட இருக்கு? லக்ஷ்மி கிட்ட இருக்கு சார். அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட சார் இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே குடும்ப தூணா இருப்பது கட்டிட மனைவின்னு அகில உலகத்தையும் மனைவி கிட்ட ஒப்படைக்கும் போது நீங்களும் ஒப்படைச்சு போங்க சார். காலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியாது சார். கோலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியும் சார். அம்மாவை இழந்தா அநாதன்னு சொல்லுவாங்க, அப்பாவை இழந்தா குருடன் சொல்லுவாங்க. ஆனா மனைவி இழந்தா மட்டும் நடைப்பிணம்னு சொல்லுவாங்க சார். அம்மா இல்லைன்னா அன்பு போகும், அப்பா இல்லைன்னா அறிவு போகும், தம்பி இல்லைன்னா பலம் போகும், மனைவிங்கிற ஒருத்தி இல்லைன்னா சகலமும் போயிடும் சார். சுமங்கலியா செத்து போன்னு நினைக்கிற ஒரே இனம் நம்ம தமிழ் மண்ணில் ஒவ்வொரு கல்யாணமான பொம்பளையும் நினைப்பா சார். ஆனால் 30 வருஷம் ஒரு ஆணோட வாழ்ந்து 3 பிள்ளைய பெற்றதுக்கப்புறம் சுமங்கலியா நம்ம போனதுக்கப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு, நடுமக வீடு, மூத்த மக வீடுன்னு நீங்கள் லோலோலா அலையக்கூடாதுன்னு நாங்கள் இங்கே அமங்கலியா இருந்து உங்களை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு நடுவர்களே. அப்படிப்பட்ட மனைவியோட வாழுங்கள். அந்த மனைவி வரும் வாழ்க்கை தான் குடும்பத்திற்கு தூணாக அமையும் என்று கூறி தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த சிவபெருமானுக்கும் ஆத்தாளுக்கும் ரொம்ப பிடிக்கும். தானம் கொடுக்க பணங்காசு இல்லைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நம்ம அழிஞ்சு போகும்னு நினைக்கிறோம் கூட நீ நல்லா இருந்துட்டு போடாங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி வாகனம் நிறுத்தும் போது கூட நிழல்ல நிறுத்தணும் நம்ம மனசுக்கு தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் மரம் வைங்க. அப்பதான் நாடும் நம் நாட்டு மக்களும் குழுகுழுன்னு இருப்பாங்க என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தண்ணீரிலே முகம் காட்டும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னால் ஆகுமம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. பாண்டிச்சேரிக்கு நல்லா பேசியிருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அவர் பாயிண்டை எதிர்த்து அடித்து பேசியிருக்காங்க. இது மாதிரி யாரும் பேச முடியாது. மஞ்சநாதன் பேசுனா அடுத்து வர்றவங்க தடுமாறுவாங்க. ஆனால் அவர் அடித்து அதை எதிர்த்து பேசுகிற ஒற்றே ஆற்றல் படைத்தாள் இந்த அம்மா தான் பாண்டிச்சேரி கௌதி. அதனால் அவங்க 2 பேரையும் இறக்கி விட்டுட்டோம்னா நம்ம வாட்டில் பேசாமல் உட்காந்துருக்கலாம். அந்தளவுக்கு சிறப்பு பேச்சாளர்கள். நீங்கள் நல்லா ரசிக்கிறீங்க. இது முடிஞ்சு மஞ்சுநாதனுடைய மிகப்பெரிய படுகளம் இருக்குது. அவரை மாதிரி படுகளம் பாட முடியாது. அழைச்சி சாமியை கொண்டு வருவார் பாருங்கப்பா. இன்றைக்கி இந்த அவ்வளோ பெரிய சிறப்பு பெற்ற ஆள். ஆனால் மனைவி என்பவள் உண்மையிலே இவங்க சொல்லும்போது அது சரியாக தான் தெரியுது. பெற்ற தாய்னா அப்போ எது கல்யாணம் பண்ணுற? தாய் மட்டுமே இருந்துட்டு போக வேண்டியது தானே? குடும்ப விருத்தி அடைய வேணாமா? கட்டிய மனைவி வேணாமா? கேட்டிருக்காங்க கேள்வி. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஹலோ, டெஸ்டிங். ஹலோ, பணியின்றி வேலன் அவன் திகைத்தான், பணியின்றி வேலன் அவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைபிடிக்க துடித்தான், பணியின்றி வேலன் அவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைபிடிக்க துடித்தான், மறந்துவிட்ட அண்ணனை நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனை நினைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், பிள்ளையா சுழி போட்டு கையில் எதுவும் தொடங்கு, தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், மறுபுயர் யாவும் முன்னின்று தடுக்கும், தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், மறுபுயர் யாவும் முன்னின்று தடுக்கும், அஞ்சேல் என்றொரு பாதம் எடுக்கும், அஞ்சேல் என்றொரு பாதம் எடுக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும், பிள்ளையா
பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ் தாயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நல்ல கைதட்டுங்க. உண்மையிலுமே எல்லா பேச்சாளர்களும் தம்பி எக்கோ கட் பண்ணிடுங்க. எல்லா பேச்சாளர்களும் என்னடா வந்தோன்னே எல்லாரும் கைதட்டுறாங்களே கைதட்டு கேட்கிறாங்களேன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களினுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி உண்மையிலுமே நடுவர் அவர்களே என்ன அழகா மக்கள் கைதட்டலோட உட்கார்ந்து ஒரு 40 நிமிஷம் என் தங்கச்சி வந்து பேசினாங்க. உண்மையிலுமே அவ்வளவு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். ஒரு பெண் ஒரு ஆளுமை மிக்க பேச்சா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா பேசுவாங்க. இன்றைக்கும் நான் கேட்கிறேன். ஆனா எனக்கே ஒரு வருத்தம் என்னப்பா, இந்த 40 நிமிஷத்துல உங்க பெருமைய ஒரு வார்த்தை சொன்னாங்களா? இல்லையப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஏதோ ஒரு மொழியில சொல்லியிருக்காங்க. தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஆஹா, ஊருக்குள்ள அவருக்கு என்ன சொல்லணுமா இல்லையா? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? விழாக்குழு கவனத்திற்கு இப்படி பதறிட்டாங்கன்னா மறுபடியும் டீ கொடுக்கணும்னு அர்த்தம். நான் கேட்கிறேன், உங்க பெருமையை நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த மண்ணில் நான் சொல்றேன் நடுவர் அவர் என்னைய பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட அனுமதியாயா கேட்க. நம்ம கூடலூர் மண்ணில் கூடலூர் மண்ணில் மக்கள் முன்னாடி உங்க பெருமையை உங்க அனுமதியோட சொல்றேன். என்னைய கேட்காம என்னைய பத்தி என்னென்னமெல்லாம் சொல்றாங்கடா. உங்களுக்கும் சொல்றேன். இங்க இருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய என்னுடைய தகப்பன் வயதுல, தாய் வயதுல, சகோதரர்கள் வயதுல, சகோதரி வயதுல நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன், உண்மையா நம்மளை பத்தி யாரோ குறை சொல்றாங்க. ஐயா, நான் சொல்றது உங்க வீட்டு பிள்ளை மாதிரி சொல்றேன். உண்மை நான் மட்டும் கைதட்டுங்க. நம்மளை பத்தி குறை சொல்றவங்களுடைய குறைகளை கேட்டா நாம ஜெயிக்கவே முடியாது. உண்மைனா கைதட்டுங்க. அதாவது நடுவர் அவர்களே, குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. நீங்க குறை சொல்ற வாயை ஒரு செங்கல்ல வச்சு அடைச்சா கூட செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும். ஆகவே குறைகளை விட்டுருங்க. உண்மையிலுமே என்ன நல்ல மக்கள் இங்க நிறைய பேர். நாங்க வருகிற போது கூட ஒரு ஐயா உங்களை பார்த்தாங்க சின்னதாராபுரத்துல இடையில வண்டி நிறுத்தும் போது, தம்பி நீங்க தானே மகாராஜன் சார்? ஆமா ஆமா சொல்லுங்க ஐயாங்கும் போது உண்மையா அவர் சொன்னாரு, இரவு நேரத்துல தோட்டத்தில் காட்டில் வேலை செஞ்சுட்டு அப்படியே களத்து மேட்டில் கைத்து கட்டில் கொஞ்சம் உடம்பு அசதியாக படுக்குது, அப்படி தூக்கம் வராமல் இருக்கும்போது உங்கள் பட்டிமன்ற பேச்சை கேட்டு தான் சந்தோஷமாக இரவுதோறும் சிரிச்சுக்கிட்டு இருப்போம்னு ஒரு வார்த்தை சொன்னார். கைதட்டுங்க. அத்தனை பேரின் உலகத்திலேயே ஒரு பெரிய விஷயம்னா யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இல்லாமல் எல்லோருடைய புன்னகைக்கும் காரணமாக இருக்கிற அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. நீங்கள் நல்லா ரொம்ப நன்றி வாழணும். உண்மையிலுமே உங்களால் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படின்னா இன்னும் சில பேருக்கு டிவியில் வந்திருக்காங்களான்னு ஒரு டவுட்டு. அதுக்காக இதை நான் சொல்கிறேன். உண்மையிலுமேங்க நீங்கள் விஜய் டிவியில் கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி, ஒரு காலத்தில் சன் டிவியில் அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் யார் யாரோ வந்து காமெடி சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. சொல்லுகிற காமெடியன் தான் யார் யாரோ, ஆனால் சொல்லுகிற காமெடிகளுக்கெல்லாம் நகைச்சுவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா இன்றைக்கு நம் மண்ணிற்கு நடுவராக வந்திருக்கிற நம் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா உண்மையிலே டிவியில் ஒரு ஜோக்கு எழுதி கொடுத்தா எனக்கு 500 ரூபா காசு தருவாங்க. சரிங்கண்ணா. அதை அவங்க டிவியில் பேசி 50,000 ரூபா சம்பாரிச்சிட்டு காரில் சுற்றுறானுவ. நான் தான் பைதுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். கவலையே படாதீங்க. நம்ம மக்கள் முன்னாடி நான் சொல்கிறேன், உலகத்திலே ஏன் இவங்க முன்னாடி இதை பெருமையாக சொல்கிறேன்னா, எத்தனையோ மனிதர்களை விட இங்கே இருக்கிறவர்கள் எப்பொழுதும் மேலானவர்கள். ஏன்னா நடுவர் அவர்களே, பலர் உயிர் வாடினால் கூட மனம் வாடாத எத்தனையோ மனிதர்கள் வாழுகிற இந்த தேசத்தில் தாங்கள் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற சமூகம் இந்த சமூகம் அப்படின்னு சொன்னா அவங்க முன்னால சொல்ற நடுவர் அவர்களே, நீங்க சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. அவங்கெல்லாம் ஏற்றமா இருக்காங்க, நீங்க எளிமையா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு சொல்றேன், என்றைக்குமே எளிமை தான் நடுவர் அவர்களை ஏற்றம். எப்படி சொல்றீங்க?
புத்தன் ஒரு மகான் இருந்தார்லனே, ஆமா. அவர் இந்த மாதிரி தரையில உட்கார்ந்து இருந்தாரு. அந்த வழியா போன ஒரு வழிபோக்கன் கேட்டான், சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் தரையில உட்கார்ந்து இருக்கலாமான்னு கேட்டதுக்கு புத்தன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா. அந்த எளிமைதான் நடுவர் அவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேடையை உங்களுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகா கைதட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 20 நகைச்சுவை சொன்னீங்கன்னு, அந்த 20க்கும் அங்க பெரிய மக்கள் அவங்களும் எல்லாரும் அவ்வளவு அழகா ரசிச்சு சிரிச்சாங்க. ஆனா முன்னுரையில சொன்னீங்கல்ல, ஆனா போன வாரம் பட்டுக்கோட்டை பக்கத்துல அந்த நிகழ்ச்சியில 60 நகைச்சுவை கைதட்டல் கொடுங்க. 60 நகைச்சுவை முன்னுரையில மட்டும் நான் ஸ்டாப் 60 நகைச்சுவை சொன்னீங்க. ஆனா இங்க நகைச்சுவைன்னு சொல்றதுக்கு ஐயாலாம் கைதட்டுறாங்க. அங்க 60 நகைச்சுவை அடி வயித்திலிருந்து அப்படி கத்தி கதறி எங்க அண்ணன் சொல்றாரு, ஒரு ஆள் சிரிக்கல. இங்க கேட்டாங்களாடா அத ஒரு விளம்பரம், இதாடா விளம்பரம். 61ஆவதா ஒரு நகைச்சுவை சொன்னாரு பாருங்க. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் ஹஹஹா நாங்க. வயசான ஒரு ஆயா ஒன்று பட்டார்னு எந்திரிச்சு எங்க அண்ணனை ஒரு பார்வை, சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தாங்க சொல்லிச்சு வயசான ஆயா. படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது, உங்களுக்கெல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பார்த்துக்கிறேன். ஒத்த கிளவி தான் என் ஜோலியை முடிச்சது. அந்த கிளவியை கூப்பிட்டு விழாக்குழு ஒரு தட்டு நிறைய வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம் ஒரு சீப்பு வச்சுருந்தாங்க. கிளவியை போட்டு இங்கேயே உட்கார வச்சுட்டேன். கிளவி வாயை திறந்தா வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்துருவேன். பட்டிமன்றம் முடிகிற 2.5 மணி நேரம் வரைக்கும் அந்த கிளவி 18 வாழைப்பழம் சாப்பிட்ருக்கு. பழமும் முடிஞ்சு பட்டிமன்றமும் முடிஞ்சு. மறுநாள் ஃபோன் பண்ணேன் கிளவிக்கு, ஆயா எப்படி போச்சு பட்டிமன்றம்? ஆயா நல்லா போகுது தம்பி. எப்படி ஆயா ஆயா கேட்குற நடுவர் அவர்களே, இவ்வளவு ரசிக்கிறாங்களே, இவங்களுக்கு நான் சொல்றேன் அண்ணே, கூடலூர் கிராமமா நகரம்? கிராமம். சரி, நம்ம கூடலூர் மாதிரியான கிராமத்திலும் தாய்மார்கள் இருக்காங்க, வெளிநாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்க. 2 பேருடைய ஓட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? 2 தாய்மார்களுக்கு வித்தியாசம் இருக்கு. வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நம் கூடலூர் மாதிரியான கிராமத்து தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 பேருடைய ஓட்டத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? வெளிநாட்டு தாய்மார்கள் உடல் இளைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நம் கிராமத்து தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்னா கைதட்டுங்க. இது அத்தனை அன்னையருக்கும் நாம் கொடுக்கிற கௌரவம் இல்லையா? நான் கேட்கிறேன். என்னமோ சாதாரண வந்து மனைவி 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 மனைவின்னு ஒரு நிறைய சொன்னாங்க அவங்களுக்கு சாதகமா. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, தாய் என்கிற உறவுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது நடுவர். தாய் என்கிற நீங்க மனைவி என்ன பெருசா தியாகம் பண்ணிட்டாங்க, எங்க அம்மா என்ன பெருசா தியாகம் பண்ணிட்டாங்கன்னு என் தம்பியை கேட்டாங்க. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் அம்மா என்கிற சொல்லுக்கே தியாகம் செய்பவள் என்பதுதான் நடுவர் அவர்களே பொருளே. என்ன தியாகம் செஞ்சுட்டான்னு நீ கேட்டா பாரு. உன் புருஷனை பெத்து உன்கிட்ட கொடுத்தாங்கல்ல உன் மாமியா, அதுவே பெரிய தியாகம். உங்களையும் நம்பி ஒரு பையனை பெத்து வளர்த்து ஆளாக்கி உங்களை நம்பி கொடுத்ததே அவ செஞ்ச பெரிய தியாகம் இல்லையா? தியாகமே. அதை விட என்னமா தியாகம்? உன்னை மருமகளா வீட்டுல வச்சிருக்கதே பெரிய தியாகம். கைதட்டுங்கம்மா. இப்ப வேற என்ன தியாகம் வேணும்? அதை விட என்னமா தியாகம் வேணும்? ஏன் கேக்குறேன்? யோசிச்சு பாருங்க, எத்தனையோ இருக்கும்போது அவர் பெத்த பையனை உங்களை நம்பி ஒப்படைச்சதுக்கு என்ன காரணம்? அந்த அம்மாவுடைய தியாகம் தானே. தியாகம் தாயா. யோசிச்சு பாருங்க. தியாகி பட்டம் கொடுக்கணும்னா உன் மாமியாருக்கு தான். கைதட்டுங்க அக்கா, நீங்க இப்பதான் கைதட்டணும். அக்கா இப்பதான் கைதட்டாங்க. உண்மையில நான் கேக்குறேன், வாழ்க்கையும் இங்கேயே இந்த பேச்சு பேசுறாளே, வீட்டுல என்ன பேச்சு பேசுவா? அங்க பேச முடியாம தானே இங்க வந்து பேசுறாளுவா. அங்க பேசினா மாமியா வாயில கடப்பாறையிலே குத்தும், இங்க பேசினா பேச்சையும் கட்டுவிட்டு 10,000 ரூபாய் காசு கொடுத்தோம். அவங்க உன் மாமியா தான் தியாகி. இனிமே உன் மாமியாவை சொல்லும்போது தியாகி மாமியான்னு சொல்லு. சொல்ல நிச்சயமா. டேய் பென்ஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். மணிமொழி வாழ்க. யாரா மணிமொழி? திடீர்னு கிளப்பி விடுற பாலன். அப்படியே நேத்தானே சமாதானம் ஆயிரியே, காலையில போய் இறங்கு சரியாயிரும். ஆனா அந்த சத்தியத்துல நீங்க மாற மாட்டீங்கன்னு நினைச்சா உண்மையிலுமே என்ன? அவங்க எத்தனையோ கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னீங்க. உங்க தம்பி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுவீங்களா? நீங்க கேள்ப்பா. நான் சொல்ல கோஸ்டர் கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரே ஒரு கேள்வி தானே, நிறைய இல்ல, ஒரே கேள்விதான். ஒரே கேள்விதான். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா
என்ன செய்யணும் அதானே நீங்க கேக்குறீங்க. அண்ணா நாளைக்கு மண்டலாபிஷேக நிறைவு நாள், அதனால இப்ப நீங்க இதை மக்களுக்கு சொல்றதுதான் ரொம்ப சரியா இருக்கும். எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும் சொல்லுமா? புண்ணியம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், கட்டின மனைவிய கண்கலங்காம பாத்துக்கணும். அதெல்லாம் வேண்டாம். ஒருத்த வட்டி கடை போட்ட பக்கம் அதே லைன்ல வட்டி கடை போய் நம்ம போடணும். உடனே செம்பிளி குட்டியை முடிக்கி விட்டுருந்தா உள்ளுக்குள்ள 2 பொட்டநாய் விடணும். 3வது கெடாய் கொண்டு போய் கனிவாடி சந்தையில் விற்கணும். என்னென்ன இவன் என்னன்னு இப்படி வித்தியாசமா சொல்றான்? அண்ணா அவர் ஏதோ சொல்றாரு, உமான்னு ஏதோ சொல்றாரு. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? அவர் என்ன ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தினசா இருக்காங்க. அவங்க எல்லாம் விட்டுருங்கண்ணே. என் சிங்க என்ன அமைதியா சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்க. அவர்கிட்ட கேள்றா. அண்ணா நீங்க சொல்லுங்க. சொர்க்கத்துலதான் ஏற்கனவே கிடையாது. ஓல்டு முகம் பாரு. அதான் அவர் ஏற்கனவே சொர்க்கத்துலதான் இருக்காரா, அதனால என்னை தொந்தரவு பண்ணாதீங்கட்டாரு. ஒரே ஒரு வார்த்தைண்ணே, அண்ணே யாரோ சொல்றானே விட்டுருங்க. நீங்க சொல்லுங்கண்ணே, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? இவங்க சொல்றது அவங்க சொல்றது முரண்பாடா இருக்குண்ணே. நீங்க சொல்லுங்கண்ணே. ஒரே செயல் தான். என்னண்ணே கேட்ட கேள்வி என்ன? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்னு கேட்டு. செத்தா சொர்க்கத்துக்கு போகலாம். ஏன்னா இப்படியா சொல்றது? அதான்ப்பா. ஆனா இன்னும் நான் சொல்றேனே, சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணும்ங்கிற அவசியம் இல்லைங்க. கூடலூர் மாதிரியான புண்ணிய ஊர்ல வாழ்றதே சொர்க்கம். கைதட்டுங்க. இந்த மாதிரியான கிராமத்து சூழ்நிலையில இப்படி ஒரு உறவுகளோட சேர்ந்து பெரியவங்க ஏற்பாடு பண்ண இந்த நிகழ்ச்சியில அழகா சிரிச்சு இந்த நள்ளிரவு நேரத்தை கூட நகைச்சுவை நேரமாக்கி இருக்கீங்க பாருங்க. கைதட்டுங்க சார். இதுதான் அந்த ஆண்டவனுக்கே பிடிச்ச சொர்க்கம் அப்படின்னு சொன்னா, இத கூட இசைஞானி ஒரு பாட்டுல கொடுத்தாரு நடுவர். அரசமர மேடை இல்லையே, காண 2 பூட்டி கட்ட வண்டி ஓட்டி காணப்பட வழி இல்லையே, ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓட இல்லையே. இது ஊரு என்ன ஊரு? நம்ம ஊரு ரொம்ப மேலே. அட ஓடுது பல காரு வினாடம் பரமாறு. நம்ம ஊர போல ஊரு மேது. சொர்க்கமே என்றாலும் அது கூடலூர போல வருமா? என் நாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் மொழி தேடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு கீடாகுமா? இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலே அந்த பாட்டு அப்படியே கொடுத்தாங்க. 4 விஷயம் நீங்களே நல்ல தீர்ப்பு எழுதுற மாதிரியே நான் சொல்றேன். என்னன்னு, இத்தனை தாய்மார்கள் குடும்பத்தோட வந்து உட்கார்ந்து இருக்காங்க. தாய்ங்கிறவங்கள ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்கன்னு. நடுவர் அவர்களே, நம்ம வேதங்கள் எத்தனை இருக்கு? 4 வேதங்கள். என்னென்ன வேதங்கள்னு இருக்கு? ரிக், யசூர், சாம, அதர்வண வேதங்கள். ரிக்வேதம், யஜூர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த கும்பாபிஷேகம் நடத்தும் போது சிவாச்சாரியர்கள் அந்த வேதங்களை எல்லாம் முழங்கியிருப்பாங்கல்ல. நான் கேட்கிறேன், அந்த வேதங்கள்லயே பழமையான வேதம் எதுன்னு? ரிக்வேதம். ஒரு கைதட்டல் கொடுங்க சார். நம்ம அழகா அண்ணன் சொன்னாரு, வேதங்கள்லயே பழமையானது ரிக்வேதம் தான். இதை எல்லா ஆராய்ச்சியிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரிக்வேதத்தினுடைய உபனிஷத்துல ஒரு வார்த்தை சொல்றான். என்ன தெரியுங்களா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தான் நேரடியாக வாழ முடியாது என்பதற்காகத்தான் நம்முடைய வீட்டில் தெய்வம் தன்னுடைய வடிவமாக பெற்ற தாயை படைத்திருக்கிறது என்று நம் வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா கோவில் கருவறையில் இருக்கிற அந்த காமாட்சி தாய் வேற இல்லை, வீட்டில் இருக்கிற நம்ம பெத்த தாய் வேற இல்லைங்கிறது தான் நம்முடைய வேதம் சொன்ன வழி. அப்படின்னா அந்த சாமிக்கு நிகரானவள் நடுவர் அவர்களே தாய் என்பவள். அது இல்லைன்னு நான் மறுக்க முடியுமா? நான் கேட்கிறேன். அண்ணே, ஒரு பையன்
இன்டர்வியூக்காக போனான். ஓஹோ. இங்க இருந்து காலையில நான் இப்ப உதாரணத்துக்கு திருச்சின்னு வச்சுக்கங்களேன், இந்த ஊர்ல இருந்து இப்ப திருச்சிக்கு இன்டர்வியூக்கு போறான்னு வைங்களேன், ஒரு வேலைக்கான திருச்சி வேணா வேற ஊரு சொல்லு. சரிண்ணே, கரூருக்கு போறான். கரூர் போனவன் காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறானே, திரும்பி சாயந்தரம் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றான். அப்பா உட்கார்ந்து கேட்கிறார், என்னடா தம்பி இந்த வேலையாவது கிடைக்குமான்னு கேட்கிறார். அக்கா சொல்றா, சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா, தங்கச்சி ஓடோடி வந்து அன்பா சொன்னா, அண்ணா வேலை கிடைச்சிருச்சுன்னா முதல் மாச சம்பளத்துல எனக்கு ஒரு செட் சுடிதார் வாங்கி கொடுன்னா. இப்படி எல்லாரும் ஒவ்வொன்னு பேசும்போது சமயக்கட்டிலிருந்து ஒரு குரல் கேட்டது நடுவர் அவர்களே, தாயின் குரல். காலையில 7 மணிக்கே போனையே சாமி, ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்கிற ஒரே குரல் பெற்றெடுத்த தாயினுடைய குரல் மட்டும்தான் நடுவர் அவர்களே. இந்த உலகத்துல நாம ஜனகணமன தானே தேசிய கீதம்னு பாடுறோம், ஆனா உலகத்திற்கே அத்தனை தாய்மார்களின் பொதுவான தேசிய கீதம் என்ன தெரியுங்களா? என் புள்ள பசிதாங்க மாட்டாங்கிறது மட்டும்தான் எல்லா அம்மாக்களினுடைய பொதுவான தேசிய கீதம் நடுவர் அவர்களே. இதை இல்லைன்னு நம்ம மறுக்க முடியுமா? அதனாலதான் சொன்னா, அப்ப மழை வருதுன்னு வைங்கண்ணே, என்ன செய்வீங்க? மழை பெஞ்சுன்னா கொடை பிடிப்பீங்க, ஓரமா ஒதுங்கி நிப்பீங்க. ஒரு பையன் வரும்போது மழை வந்துருச்சுன்னு ஒதுங்குற கிட இல்ல, நனைஞ்சிட்டான், கையில குடையும் இல்ல, நனைஞ்சிட்டே வீட்டுக்கு வந்தவனை பார்த்து அம்மா சொன்னா, அப்பா சொன்னாரு, மழை வருதுன்னு தெரியுது, 7 கழுத வயசாகுது, ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்க தெரியாதான்னு அப்பா கேட்டார். அண்ணன் கேட்டான், மழை வருதுன்னு தெரியுதே, ஏண்டா ஒரு குடை எடுத்துட்டு போக மாட்டியாடான்னா. இப்படி ஆளாளுக்கு திட்டும் போது பெற்றவள் மட்டும்தான் வந்தா. அவ எதுவுமே சொல்லலை. அவன் எழுதுறான், என்னை 10 மாதம் தன் கருவில் சுமந்தவளோ, தன் பாலையே எனக்கு உணவாக கொடுத்த என் தாயோ, என்னை அருகில் அழைத்து தன் முந்தானை தலைப்பால் என் தலையை துவட்டி விட்டு அவளும் திட்டினாள், என்னை அல்ல பாழா போன மழைய என் புள்ள வரும்போதுதான் நீ பெஞ்சு தொலையணுமான்னு அந்த தாய் மழைய திட்டானா, அந்த கருணை இவங்கள்ட்ட இருக்கானா? எங்க இருக்கு சொல்லுங்க? பொறுமை இருக்கானே முதல்ல. எந்த பொறுமைடா இருக்கு நீங்க சொல்லுங்க அண்ணா. இப்ப நீங்க எதுக்கு நீங்க யாரோ ஒருத்தர் வீட்ல எல்லாம் நம்ம பேசுறோம், எதுக்கு யாரோ ஒருத்தர் உதாரணம் சொல்லிட்டு உங்க வீடு எடுத்துக்கங்க. ஏண்டா இருங்கண்ணே, இவங்க நல்லா சிரிக்கிறாங்க, அதுக்காகவே நான் சொல்றேன். உங்க வீட்டுல அன்னிக்கும் உங்க அம்மாவுக்கும் இடையில சண்டை வந்திருக்கா, வந்தது இல்லையா? இல்ல சண்டை தான் வராம போயிருமா, இல்ல சண்டை வராம தான் நாங்க விட்டுருவோமா? போதும்டா, கை தட்டுங்க. நம்ம நடுவர் வீட்டுல கை தட்டுங்க, அப்பதான் நடக்கும். எதுக்கும் தட்டாத சிலர் இதுக்கு மட்டும் தட்டியல, என்ன காரணம்? நல்லா வரட்டும்ங்கிற என்ன தோணுது அண்ணே. அப்படி சண்டை வரும்போது நீங்க யார் பக்கம்? அண்ணி பக்கமா அம்மா பக்கமா? யார் பக்கம்? என்ன உங்க மனைவி பக்கமா உங்க அம்மா பக்கமா? என் மனைவிக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை வந்தா நீங்க அம்மா பக்கமா மனைவி பக்கமா? வேலைக்காரி பக்கம். வேலை இது என்ன வேற பக்கமா இருக்கு? அந்த அம்மா தான் கொஞ்சம் அகலமான. அது நாங்க கேள்விப்பட்ட வகையில, டீமோட கேள்விப்பட்ட வகையில அது அழகான அம்மான்னு சொன்னாங்க. ராணியை கேளு. இல்லையே ராணி. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, இப்படி சண்டை வருது, வெளியில தெருவில் எங்காவது கூட்டிட்டு போனா சண்டை இழுக்காம வராங்களா? அன்னைக்கெல்லாம் ஒரு பஸ்ல 2 பெண்கள் போனாங்க. ஒரு அம்மா சொல்லு, மரியாதையா அந்த ஜன்னல் கதவை ஏத்து, காத்து வரலன்னா வேர்த்து செத்துருவேன்னா. ஒருத்தி சொல்றா, மரியாதையா ஜன்னல் கதவை சாத்து, காத்து பட்டா நான் குளிர் வந்து செத்துருவேன்னா. ஒருத்தி ஏத்துங்கிறா, ஒருத்தி சாத்துங்கிறா, ஒருத்தி ஏத்துங்கிறா, ஒருத்தி சாத்துங்கிறா. கண்டக்டர் அழுதாருன்னு. புது பஸ் இப்போதான் டெப்போல இருந்து என்ன நம்பி விட்டுருக்காங்க பூஜை ஓட்டு, தயவு செய்து ஜன்னல் கண்ணாடியை பிச்செடுத்து என் பாக்கெட்டில் கை வச்சிடாதீங்கம்மான்னா. கேட்கல. பின்னாடி இருந்து ஒரு ஆள் கேட்டான், அங்கே என்னையா சத்தம்னா. கண்டக்டர் விலைக்கு சொன்னார், ஜன்னலை ஏத்துனா இந்த அம்மா செத்துருவா சார், ஜன்னலை சாத்துனா அந்த அம்மா செத்துருவா சார். அம்மாள் சொன்னான் எந்திரிச்சவன், ஒரு 5 நிமிஷம் ஏத்தியா, இவ சாகட்டும். ஒரு 5 நிமிஷம் சாத்தியா, இவ சாகட்டும், ஏத்து சாத்து அப்படின்னா. இப்போ கண்டக்டர் அழுதாருன்னு. 2 யார் பொண்டாட்டின்னு தெரியலைங்க ஏன்னா. இந்த எழுந்த ஆள் சொன்னா, 2 ஏன் பொண்டாட்டி தாண்டா, கூடவே இருந்து சண்டை போட்டு கொள்றாளுங்க, செத்தா வேற கல்யாணம் பண்ணுவேன். நல்ல மனுஷனா இருக்கான். கேட்கிற நடுவர் சொல்லியிருக்கான் பாரு, ஏத்தி சாத்திரான் இருக்கான். ஏத்தி சாத்திரா. வாரியார் சாமிகள் தாங்க சொன்னாரு, சமயம் வளர்த்த பெரியவர் சொன்ன வார்த்தை பொய்யாவா போயிடும்.
ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒன்றுனர். கைதட்டுங்க. ஆறி போன காஃபி நாவிற்கு சுவை சேர்க்காது, கசப்பத்தான் கொடுக்கும். அன்பு இல்லாத மனைவியோடு வாழுகிற வாழ்க்கையும் வாழ்க்கையில கசப்பதான் கொடுக்கும்னா, ஒரு மனைவி கொடுக்கிற கசப்பை போல எந்த தாயாவது தன் பிள்ளைகளுக்கு கசப்பான உணர்வை தந்திருக்கிறாள்? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப மனைவி கிட்ட ரவை வாங்கி கொடுத்தோம்னு வச்சுக்க. சொல்லுங்கண்ணே. ரவை வாங்கி கொடுத்தோம்னா நம்ம சொந்தம் வந்தா ரவையை உப்புமாவா கிண்டுவா, அவ சொந்தம் வந்தா கேசரியா கிண்டி கொடுப்பா. இதான் பொண்டாட்டி பண்ற ஒரே ரவை தானே, ஒரே ரவையில ரவை ரவையா வேலையை காட்டுவான். சூப்பர், கைதட்டுங்க. உண்மையிலுமே நம்ம உறவுகள் வந்தா வெள்ளை ரவை உப்புமாவா மாறுது. ஆனா அதே வெள்ளை ரவை அவங்க உறவுகள் வந்தா கேசரியா கலர் கலரா மாறுது. கலர் கலரா அடிச்சு அப்படி போவாங்க. இன்னும் அப்படிலாம் இல்ல, நீங்க கிண்டுற கதை தான் எங்களுக்கு தெரியும். நீங்க எத்தனை நாடுகளுக்கு போயிருக்கீங்க? நான் 5 நாடுகள் போயிருக்கேன். ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே உங்களை மாதிரி பெரியோர்களின் ஆசிகள் அண்ணன். 5 நாடு போயிருக்கேன், வெளிநாடு. இதே அம்மனுடைய அருளால, ஈஸ்வரனுடைய அருளால இன்னும் 50 நாடுகளுக்கு நீங்க போகணும். நம்ம எல்லாரையும் மகிழ்விக்கணும். ஒரு கைதட்டல் கொடுங்க. என்ன ஆசிகள்? என் மக்கள் இருக்கிற வரைக்கும் நான் போய்கிட்டே இருப்பேன். நான் 5 நாடுகள் போயிருக்கேன். ஆமா. என் டீம்ல பேசுற இந்த அம்மாவும் அந்த பையனும் 8 நாடுகள் போயிருக்காங்க. ராணி அம்மாவும் உமானனும் 8 நாடுகள். உங்களை விட கூடுதலா 3 நாடுகள் போயிருக்காங்களா? ஆமா. என்ன நாடுகள் போயிருக்காங்க? என்னை விட எக்ஸ்ட்ரா 3 நாடு போயிருக்காங்க. அதானே, எந்தெந்த நாடுகள் எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க? ஒரத்த நாடு, ராம் நாடு, வருஷ நாடு. இந்த 3மே தமிழ்நாடு தானே? வருஷ நாடு லேட்டா போயிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தா முடிஞ்சிருக்கும். ஜோலி முடிஞ்சிருக்கு. நான் கேட்குறேனே, எல்லா மலேசியா உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா பதிவு பண்றேங்க. மலேசியா போனதோட நாங்கள் அப்படியே டீம் போனோம், இதே டீம். நல்லா பேசி முடித்த உடனே இந்த மேடை அளவுக்கு ஒரு பெரிய சாப்பாட்டு மேஜை போட்டு அதில் என்னென்ன உணவுகள் வேணுமோ சாப்பிடுங்க சார். நாங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வட இந்திய உணவுகள், ஒரு பக்கம் தென்னிந்திய உணவுகள், ஒரு பக்கம் சீன உணவுகள், மலேய உணவுகள்னு விதவிதமாக வச்சுருந்தாங்க. நடுவர்கிட்ட கேட்டாங்க, அண்ணன்ட்ட, சார் உங்களுக்கு எதை விரும்பி சாப்பிடுவீங்கன்னு போது மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? பழைய கஞ்சி கிடைக்குமான்னு கேட்டார். அதுதான் உண்மையிலுமே நீராகாரம் கிடைக்குமான்னு மலேசியா போய் கேட்டாரு. ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்துல நீங்களா இருக்கட்டும், இங்க இருக்கிற பெரியவங்களா இருக்கட்டும், எத்தனையோ இடத்துக்கு கூட போங்க, பெரிய பெரிய நட்சத்திர விடுதிகள், ஸ்டார் ஹோட்டல்ல கூட சாப்பிடுங்க. எந்த ஸ்டார் ஹோட்டலிலும் கிடைக்காத ஒரு சுவை ஒரு இடத்துல மட்டும்தானே கிடைக்கும். அது எந்த இடம்பா? நடுவர் அவர்களை, எந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் எந்த பெரிய செஃப் சமைச்சாலும் கிடைக்காத ஒரு சுவை யார் கையில சாப்பிடும் போது கிடைக்கும் தெரியுங்களா? பெத்த தாய் கையால பழைய சோத்தை ஒரு உருண்டை வாங்கி சாப்பிடும் போது அந்த சுவை கிடைக்கும்னா கைதட்டுங்க. அந்த சுவைக்கு இணையா ஏதாவது வருமானே? உண்மை தம்பி. ஏசிய 16ல வச்சு சொல்லுங்கண்ணே, ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்காத தூக்கம் தாயின் மடியில் படுக்கின்ற போது கிடைக்கும். அருமண்ணே. அது மாதிரி உணர்வு வருமா? நான் கேட்கிறேன். பாண்டவர் பூமின்னு ஒரு பட நடுவர் அவர்களே அழகா சொன்ன அந்த உணவுன்னு சொல்லும் போதுதான் நினைவுக்கு வருகிறது. காரமாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், இனிப்பாக இருந்தால் தம்பி சாப்பிடுவான், கொஞ்சம் கசப்பு இருந்தால் என் பாட்டியும் தாத்தனும் சாப்பிடுவார்கள். ஆனால் சமைத்த உணவில் மிச்சம் இருந்தால் மட்டும்தான் என்னை பெற்ற தாய் சாப்பிடுவாள்னு எழுதுறாருன்னா உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, மிச்சம் வைக்காமல் சாப்பிட கற்றுக் கொடுத்தவளும் நம் அம்மா தான். மிச்சம் வைக்காமல் சாப்பிட கற்றுக் கொடுத்தவளும் நம் அம்மாதான். நாம் மிச்சம் வைத்ததை மட்டுமே சாப்பிட்டு வாழ்பவளும் நம் அம்மாதான். அப்படின்னா அந்த தியாகத்துக்கு இணையா உங்க தியாகம் வருமா? நான் கேட்கிறேன். பாண்டவர் பூமியில் ஒரு பாட்டு கொடுத்தா பாருங்க நடுவர். சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறுத்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோம். பள்ளி கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூலொன்றை, வேதங்கள் 4ம் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. கண்கள் அழுதிட பழகவில்லை, கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை. கருப்பா சிவப்பா தெரியவில்லை, காரணம் எதுவென தெரியவில்லை. சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை. இறைவனுக்கும் இவர்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் கூடி கூடலூரில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். இதில்
அது ஒரு அழகிய நிலா காலம். கனவினில் அடிக்கடி உலா போகும் நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் நெஞ்சில் நினைந்திட நினைந்திட திரும்பிடும் திரும்பிடும் ஏக்கங்கள். நடுவர் அவர்களே, இந்த மௌலிவாக்கத்துல ஒரு கட்டட விபத்து நடந்துச்சுன்னு தம்பி சொன்ன எடிசன் வாழ்க்கைக்கே அத்தனை பேரும் கைதட்டினீங்களே. வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவள் எடிசனுடைய தாய்னே. ஆனா அந்த மௌலிவாக்க கட்டட விபத்துல கீழே பேஸ்மெண்ட்னு சொல்ற அந்த தரைத்தளத்துல இருந்த ஒரு தாய் அந்த 11 மாடி கட்டடம் சரிஞ்சு விழும்போது அந்த இடிபாட்டில் சிக்கியிருக்கான இடிபாடுகளை பொக்லைன் வச்சு ஜேசிபி வச்சு தள்ளுறாங்க. தீயணைப்பிலிருந்து எல்லாரும் வந்து மீட்பு படை வந்து மீட்கிறாங்க. பெரிய கான்கிரீட் செவுத்தை தூக்கி எறியும் போது தாங்க தெரிஞ்சுது ஒரு தாயினுடைய சடலத்தை. ஆனால் அதில் என்ன தெரியுங்களா, அந்த தாயின் சடலத்திற்குள்ளும் ஒரு குழந்தை உயிரோடு இருந்தது. அவள் அனைத்து நிலையிலேயே அந்த உயிர் பிரிந்திருந்ததுன்னு சொன்னா, உயிர் போகிற தருணத்தில் கூட தன் தலைமுறையை வாழ வைத்து விட்டு தான் தலை சாய வேண்டும் என நினைக்கிறவள் தான் தாய் என்று சொன்னார். நடுவர் அவர்களே, தாய் என்பவள் நமக்கு துப்புள் கொடி உறவு, தாரம் என்பது நமக்கு தாலிக்கொடி உறவு, தொப்புள் கொடி உறவு, ஆதி உறவு, தாலிக்கொடி உறவு, பாதியில் வந்த உறவு. பாதியில் வந்த உறவை விட ஆதியில் வந்த உறவுதான் என்றைக்குமே உயர்ந்தது. அதுவே குடும்பத்திற்கு தூணாக இருப்பது என்கிற நல்ல தீர்ப்பை இந்த மக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டுமாய் உங்கள் பொன்னடி வணங்கி வாய்ப்பளித்த வாய்மொழி கெட்ட அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா வந்து சொன்னால் தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. எல்லோரும் இங்கே மயக்கத்திலே, இங்கே சொர்க்கத்திலே. நல்லா பேசியிருக்கார் பேராசிரியர் ரவிக்குமார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். நாம் அமர மடி கொடுத்தவள், நாம் அமர மடி கொடுத்தவள் தாய் என்றால் நாம் உயரப்படியாக இருந்தவள் கட்டிய மனைவிதான் என்பதை மறந்துவிட முடியாது. நிறைய அருமையான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு ஆள் பேசணும். அந்த அம்மா சந்தேகத்தில் உட்காந்துருக்கு. விடுவாங்களா விட மாட்டாங்களா? எப்போ விடுவாங்க? சென்னையிலேருந்து அந்த அம்மா வந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப பாடக்கூடிய அம்மா. பொண்டாட்டிலே 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ். ஃபஸ்ட்டு டைப், சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்போம். என்னடி உப்பு இல்லை, ஏன் உப்பு போடாதான் சாப்பிடுயோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவ்வளோ கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. உடைய பகலிச்சல் பசல் அரிபது பசுபது அடிபடுத்து தொலையாமல் வந்து தொலைக்கிறவனுக்கு வடித்து வடித்து கொட்ட கையில் கட்டு மலை சொல்ல இவ்வளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவ தான் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டா, இப்படி முழிப்பா. இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இவள்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எங்களுக்கு 7, அதனால 3 பற்றி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. நம்பர் பூரா இவன் தான் வச்சுக்கிட்டு சுற்றுறான். சார், மனைவி என்பவள் யார் சார்? இடையில வந்தவ சார். என்னை பற்றி தாயை பற்றி என்ன தெரியும், என் குடும்பத்தை பற்றி என்ன தெரியும், என் பரம்பரை பற்றி என்ன தெரியும்? வந்த பேசாமல் சொத்தத்துன்ட்டு பேசாமல் இருக்க வேண்டியானே. என் குடும்பத்தை அத்து விடுற, பிச்சு விடுற. என் சித்தப்பன் வீட்டுக்கு வந்தா உன் சித்தப்பையன் நம்ம வீட்டுக்கே வர்ற. என் சித்தப்பத்தான் என்னை படிக்க வச்சாங்கிறது எனக்கு தானே தெரியும். இன்னைக்கு நான் ஆளாயிருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். ஓ சொந்தம் வந்தான்னா குத்தி போடுற, ஆடுற, குத்து குதுங்குற, கும்புற. என் சொந்தம் வர்றான்னா கோடாளி தேர்த்து புதிர் குப்பர் அடித்து படுத்துடுற. ஏன் என்ன ஓ சொந்தம் தான் ஆட்டு அடிக்கிற, மாட்டு அடிக்கிற, கோழி அடிக்கிற, அசந்தா என்னையும் போட்டு அடிக்கிற. என் சொந்தம் தான் என்ன பண்ணுற, முக்கு கடையில் 3 இட்லி வாங்கி கொடுத்து ரிட்டனில் அனுப்பி சொல்கிறேன். எங்கள் அண்ணன் என்ன டவுன் பஸ்ஸா ரிட்டனில் போகிறதுக்கு? ஓ சொந்தம் தான் மீன் குழம்பு வைக்கிற, என் சொந்தம் தான் மீதி போன குழம்பு வைக்கிற. ஓ சொந்தம் தான் மட்டன் குழம்பு வைக்கிற, என் சொந்தம் தான் மட்டமான குழம்பு வைக்கிற. எங்கே நிம்மதி இருக்குது? ஆம்பளை வெளியே சொல்ல முடியாமல் தர்றான் சார்.
நீங்கள் சிரித்து மனசை ஆற்றிக்கங்க. வீட்டில் போய் நம்ம கேட்க முடியாது. நாளைக்கு ஏன்டி எங்கள் அண்ணனுக்கு இப்படி வச்சான்னு கேட்டால் சோத்தில் விஷத்தை வச்சுருவாளுக்கு. எல்லாம் வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தான் உடைச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மா சமையலுக்கு பொண்டாட்டி சமையலுக்கு ஒரே வித்தியாசம் தான். மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், மூக்கை பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான்டா பொண்டாட்டி சமையல். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். செம்பட்ட முடினா ஓன் சமையல். ஒரு சாப்பாட்டுல முடியே இல்ல, அவன் சமைக்கவே இல்லை. வர்றா எங்கே நிம்மதி இருக்கு? நான் தீர்ப்பில் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் வாத்துக்கறி ராணிக்குமார் அவர்கள் வருகிறார்கள். வாத்துக்கறி கழுத்துக்கறி முதற்கொண்டு போட்டு அடிச்சிருக்கு.